வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 27 புதன்கிழமை ஜூன் 10 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கோவை வெள்ளையங்கிரி மலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மருதமலை ஆணிவேர் சமூக அமைப்பினரின் சமூக பொறுப்பு. மே 30, 31 இரு தினங்கள் பல்லடம் வனம் ஃபவுண்டேஷனில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் கள முகாமில் கலந்து கொண்ட பிரகாஷ், அருள்ஜோதி, அஸ்வின், மகாபிரபு, மணி ஹரிஷ், சாந்தகுமார் ஆகியோரின் சிறப்பான பணியினை அறிந்து அதனை நேரில் காண கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக், மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா, லட்சிய பாராளுமன்றம் துறை மாநில பொறுப்பாளர் பாபாஸ்ரீ மற்றும் வழக்கறிஞர் வெங்கடசாமி ஆகியோர் ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை மருதமலை சென்றனர். அங்கு நடைபெற்று கொண்டிருந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பணி மகத்தானது. மருதமலை மற்றும் வெள்ளையங்கிரி மலைகளில் மலையேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் போடும் குப்பைகள் ஏராளம். அதற்கு தீர்வு காண அந்த ஊர் பஞ்சாயத்தோ அல்லது அரசோ எந்தவிதமான முழுமையான முயற்சியும் முன்னெடுக்காத நிலையில் வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பும் ஆணிவேர் அமைப்பும் ஞாயிறு தோறும் அதிகாலை மலை ஏறும் கடுமையான செயலுடன் அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை ஓடி ஓடி மூட்டை மூட்டைகளாக சேகரிப்பதை வேடிக்கையாக பார்ப்பவர்களின் கண்களுக்கு அவர்கள் பைத்தியக்காரர்களாக, குப்பை பொறுக்குபவர்களாகத்தான் தெரிவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் காவல் தெய்வங்கள் போன்று சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள். அவர்களோடு நல்லூர் வட்டம் பாலு, லட்சிய பாராளுமன்றம் துறை மாநில பொறுப்பாளர் பாபாஸ்ரீ சிறிது நேரம் கலந்துரையாடி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு பாராட்டி, பின் தமிழகம் நெடுகிலும் உள்ள சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை விளக்கினார். மருதமலையில் வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஆணிவேர் அமைப்பு அவர்களுடன் இணைந்து சுமார் 40 பேர் களப்பணியாற்றியது போல வெள்ளையங்கிரி மலையிலும் சுமார் 40 பேர் இணைந்து பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரிக்கும் புனித பணியில் ஈடுபட்டனர். இக்காட்சி அன்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களை நினைவுபடுத்தியதாக இருந்தது என்று நல்லூர் வட்டத்தின் கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். அத்துடன் இக்குழுவினர் அனைவருக்கும் கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் திரு சிவகணேஷ் அவர்கள் தங்களது நிறுவனத்திலிருந்து காலை சிற்றுண்டியை அனுப்பி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று அனைவரும் மதியம் வரை களப்பணி செய்துவிட்டு பிற்பகல் கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உணவிடத்தில் கூடி மகிழ்ச்சியோடு பகல் உணவினை முடித்து கொண்டு அங்கேயே ஆனந்தமாக அளவலாவி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு பின் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளரான திரு சிவகணேஷ் அவர்களை சந்தித்து அவருடனும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மன நிறைவுடன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் என்று பிரிந்து சென்ற காட்சி நெகிழ்ச்சிமயமாக இருந்ததென்று நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். நல்லூர் வட்டத்தின் மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக், மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா, பாபாஷி, நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் மருதமலையை தொடர்ந்து கோவை வழக்கறிஞர் வெங்கடசாமி அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். இதுபோன்ற உயர்ந்த சமூக நோக்கத்திற்காக இதுவரை காத்திருந்ததாகவும் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் கண்டு வியப்பு ஏற்படுகிறது. தம்மை இப்பணிக்காக அர்ப்பணித்துக் கொள்ள தயாராய் இருப்பதாக வழக்கறிஞர் வெங்கடசாமி தெரிவித்தார். அடுத்து வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு இயக்கத்தில் களப்பணி செய்து வரும் மகாபிரபு, ரவிசங்கர் மற்றும் மாணவர் மணி ஹரிஷ் அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்தோம். தமது கிராமத்தில் கிராம சபையை வலுப்படுத்த ஆர்வம் காட்டினர். அடுத்து திருப்பூர் மாவட்டம் போயப்பாளையம் இயற்கை மணிகண்டன் அவர்களது இல்லம். வீட்டில் அன்பான வரவேற்பு, கலந்துரையாடல். அதனைத் தொடர்ந்து 7ஆம் சுவையான அன்பு சேர்த்து இரவு சிற்றுண்டி சாப்பிட வைத்து இரவு 10 மணிக்கு ஈரோடினை நோக்கி வழி அனுப்பி வைக்கும் போது தாம் நல்லூர் வட்டத்தில் எந்த பொறுப்பினையும் ஏற்று செயல்பட தயார் என்று இயற்கை மணிகண்டன் கூறியதாக மண்டல பொறுப்பாளர் கார்த்திக் தெரிவித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை.
தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராமத்தில் நல்லூர் வட்டம் அமைப்புசாரா தொழிலாளர் துறை உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்காக அரசு வழங்கும் நலத்திட்டங்களை முழுமையாக பெற தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்திருப்பது அவசியம். இதனை மக்களிடையே விழிப்புணர்வாக கொண்டு சென்று தகுதியான தொழிலாளர்களை நலவாரியத்தில் பதிவு செய்து பயனடைய எரசை கிராமத்தில் சிறப்பு முகாமிற்கு ஜூன் 19 அன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு மார்கோஸ் அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் நல்லூர் வட்டம் அலைபேசி எண் 7358834741. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை அன்று பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் தேனி மாவட்டத்தில் இருந்தும் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் கிருஷ்ணன் பாரதி சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தும் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த மாகரல் கிராமத்தில் பாரம்பரிய விவசாயிகளை சந்தித்து அவர்களின் செயல்முறைகளை கேட்டறிந்து வெற்றிகரமான செயல்முறையை பயிற்சியாக அளித்தார். அடுத்து விவசாயி மோகனகிருஷ்ணன் அவர்கள் தோட்டத்தை பார்வையிட்டு அவருக்கும் எளிமையான ஆலோசனைகளை பரிந்துரை செய்தார். அடுத்து காவான் தண்டலம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் ரமேஷ் அவர்கள் பண்ணைக்கு சென்றார். அங்கு வந்திருந்த விவசாயிகளை சந்தித்து விவசாய முறைகளை கேட்டறிந்து ஆலோசனைகளை வழங்கினார். அங்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இயற்கை விவசாயியும் காவல்துறை அலுவலருமான பஞ்சமூர்த்தி அவர்களும் இயற்கை வேளாண்மையை மேம்படுத்தி செய்ய இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருந்ததென்று கூறுகிறார். அடுத்ததாக உணவகத்தை நடத்துவதில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ள கண்ணன் அவர்களை அவரது சூர்யா மெஸ் உணவகத்தில் சந்தித்து பேசியபோது நல்லூர் வட்டம் தமிழகம் நெடுக்கிலும் விரிந்து பறந்து அன்பான உறவுகளை வலுப்படுத்தி வருவதாக கிருஷ்ணன் பாரதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.